அஸ்ஸலாமு அலைக்கும். கோட் வந்து நம்ம நெறைய மெத்தட்ல வந்து ஸ்டிச் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து இன்னொரு மெத்தட். இது வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த சைடுல வர தையல் எதுவுமே நமக்கு வெளியில தெரியாம எப்படி நீட்டா தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மெத்தட் புடிச்சிருந்தா இத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட் 2 பீஸ் நமக்கு வரணும். பேக் சைடு வந்து ஒரே ஒரு பீஸ் வரணும். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோல பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். அத வச்சுட்டு நம்ம தையல் எப்படி தெரியாம தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் அதையுமே வந்து என் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா, நான் 2 எடுத்திருக்கேன். மேலே 1 வைக்கணும். அதே மாதிரி கீழே ஒரு பீஸ் வந்து வைக்கணும். கரெக்ட்டா ஆர்ம் ஹோலுக்கு நேரா பேக் சைடோட ஆர்ம் ஹோலும், ஃப்ரண்ட் சைடோட ஆர்ம் ஹோலும் ஒரே அளவா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கீழே ஒரு பீஸ் வச்சிருக்கேன். நடுவுல பார்த்தீங்கன்னா, பேக் பீஸோட ஆர்ம் ஹோலும், மேலே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பீஸோட ஆர்ம் ஹோல். இந்த மாதிரி வந்து கரெக்ட்டா வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு, இத அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. ஏன்னா, இது 2மே வந்து நமக்கு நல்ல பக்கம் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து திருப்பிட்டு, இன்னொரு சைடும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணோமோ, கீழ ஒரு பீஸ் வச்சு, மேல ஒரு பீஸ் வச்சுட்டு, ஆர்ம் ஹோல்ல இருந்து நம்ம ஜாயின் பண்ணோமோ, அதே மாதிரியே இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்தாலும் பரவால்ல. ஆனா, ஆர்ம் ஹோல்ல இருந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து தச்சுட்டு, இப்போ வந்து நம்ம அந்த பீஸ வந்து இந்த மாதிரி திருப்பி விடலாம். திருப்பி விடும்போது, அந்த பிசிறு எல்லாமே வந்து நமக்கு வந்து சென்டர்ல போயிரும். வெளியில பார்க்கும்போது நமக்கு வந்து தையல் தெரியாம பார்க்குறதுக்குமே அவ்வளோ நீட்டா இருக்கும். தைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து அந்த பீஸ் 2யுமே நம்ம வந்து விரிச்சு விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு அப்பறமா, நம்ம வந்து அந்த காஜா பட்டி, பட்டன் பட்டி வந்து நம்ம இப்ப தைக்க போறோம். இப்போ வந்து தைக்கிறது பார்த்தீங்கன்னா, பட்டன் பட்டி. பட்டன் பட்டி எப்பவுமே வந்து நமக்கு கீழ இருந்து தைக்கிற மாதிரி தான் வரும். நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சும் வந்து தச்சுக்கலாம். அதாவது உருட்டி தைப்போம்ல, அந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து வழக்கம் போல எப்படி தைப்போமோ, இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு 2 சைடும் வந்து உள்கூடி வந்து மடிச்சு விட்டுட்டு, மேல வந்து அந்த எட்ஜ்ல வந்து தையல் போடணும். நல்லா அந்த நீடியில அ கீழ வந்து பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உள்கூடி மடிச்சோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த மடிப்பு ஸ்ட்ரெயிட்டா வரும். பாருங்க இந்த மாதிரி வந்து தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மேல வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இதையுமே வந்து உள்கூடி தான் மடிக்கணும். பாருங்க இந்த மாதிரி வந்து உள்பக்கமா மடிச்சுட்டு, கீழ உள்ள பீஸையுமே வந்து நம்ம உள்பக்கமா மடிக்கணும். பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு, மேல உள்ள பீஸ் அப்படியே மூடி விட்ட மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுறணும். பாருங்க இந்த நெக்கு பக்கமா திருப்பிட்டு ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் தையல் போட்டதுக்கு அப்புறமா. ஓகே. இப்ப தையல் போட்டாச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ம் ஹோல்ல இருந்து ஆர்ம் ஹோல் ஃபுல்லா நம்ம மடிச்சு, அதாவது உருட்டி வந்து தையல் போட போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஃப்ரண்ட் பீஸ் தனியா வந்து மடிச்சு தச்சுட்டு, ஆர்ம் ஹோல்லாம் வந்து உருட்டி தச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பேக் பீஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் வந்து தைச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடு உருட்டி வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே வந்து ஆர்ம் ஹோல் உருட்டி வந்து தையல் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் உருட்டி வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காஜா பட்டி. காஜா பட்டி எப்பவுமே நமக்கு வந்து மேல இருந்து தைக்கிற மாரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேல இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மடிச்சு உள்ள கூடி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க மடிச்சு விட்டாச்சு. அதே 1 1/2 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த சைடு வந்து உள்கூடி மடிச்சு வந்து தையல் போட்டு காமிச்சிருந்தேன்ல, இந்த சைடு வந்து நான் உருட்டி வந்து தையல் போட்டு காட்டுறேன். நீங்க வந்து தைக்கும்போது 2 சைடும் ஒரே மாதிரி, அதாவது உருட்டி தைச்சீங்கன்னா, அந்த சைடுமே உருட்டி தைங்க. அப்படி இல்லன்னா உள்கூடி மடிச்சு தைச்சீங்க அப்படின்னா, இந்த சைடுமே உள்கூடி மடிச்சு தைங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படியும் தைக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் 2 சைடும் வேற வேற மாரி வந்து தைச்சு காட்டியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உருட்டி தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கரை இருந்துச்சு அப்டின்னா, ஒ ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சு தச்சுக்கலாம். அப்படி கரை இல்ல அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து அந்த பிசுறு எதுவுமே தெரியாம தையல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்ப கீழ வந்து மடிச்சு தச்சுக்கலாம். கீழ மடிக்கும்போது ஒரே அளவா இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் வரும்போது நம்ம அப் அண்ட் டவுன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிற மாரி இருக்கு. அதனால கீழ இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா மடிச்சு விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து சேமா வந்துரும். அதனால நான் கீழ லைட்டா மடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தையல் எதுவுமே தெரியாம நீட்டா இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்படி பீஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த 2 பீஸ எடுத்து அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அவ்வளோதான். ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து காலர் தைச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். காலர் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தடவ எங்களுக்கு கேன்வாஸ் வந்து குடுக்கல. கேன்வாஸ் வச்சுட்டு எப்படி தையல் போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நான் அதையுமே வந்து எண்ட் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே தையல்ல நம்ம காலர் ஈஸியா தைக்கலாம். இந்த மாதிரி காலரோட எண்ட் எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. கீழ ஒரு 1/4 இன்ச் மடிச்சாலே போதும். மேல ஒரு 1/4 இன்ச் சைடுல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மடிச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு, நம்ம அந்த காலர் கிட்ட ஒரு 1 இன்ச்ல இருந்து நம்ம அந்த காலர் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். வீடியோல காட்டுற மாதிரியே வந்து அந்த பீஸ வந்து புடிச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு, நீடில வந்து உள்ள பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்புனீங்க அப்படின்னா, அந்த காலர் வந்து நமக்கு கழண்டு வராம இருக்கும். இப்ப வந்து கீழ 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து மடிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நடுவுல நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸ் இருக்குல்ல, நெக் பீஸ் அந்த பீஸ வந்து நடுவுல விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதே மாதிரி மேல உள்ள பீஸையும் வந்து மடிச்சு குடுத்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 2 தையல் போடுறதுக்கு பதிலா, இது வந்து ஒரே தையல்ல நமக்கு வேலை முடிஞ்சிரும். பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டா இருக்கும். இப்போ அந்த சைடு நம்ம 1 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த சைடு 1 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ காலர்லயும் சுத்திலுமே வந்து தையல் போட்டுட்டு இத வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். காலருமே தச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தையல் எதுவுமே நமக்கு வந்து தெரியாம நீட்டா இருக்கும் பாருங்க. பாருங்க ஒரே தையல்ல நம்ம காலருமே வந்து தச்சாச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு கட்டாயம் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எந்த சைடு திருப்பி பார்த்தாலும் நமக்கு வந்து தையல் தெரியாது. பார்க்குறதுக்கும் நீட்டா இருக்கும்.
இப்போ இதில வந்து காஜா எப்படி வெட்டணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அதையுமே வந்து நான் காஜா வெட்டி வந்து காட்டிர்றேன். இப்போ கோட்டுக்கு வந்து காஜா வெட்டும்போது ஒரு 3லேருந்து 3 1/2 இன்ச் வரைக்கும் வந்து கேப் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு காஜாவுக்கும் இடையில ஒரு 4 இன்ச் இல்லன்னா 3 1/2 இன்ச் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய கோட் அப்டின்னா நம்ம 4 பட்டன் வைக்கணும். இது வந்து குட்டியா கோட் இருக்கிறனால நம்ம 3 பட்டன் வச்சாலே போதும். இந்த மாதிரி கட்டர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த காஜா வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எண்டு வரைக்குமே வந்து கிட்ட கொண்டு போகாதீங்க. பட்டன் வச்சோம் அப்டின்னா, இது கோட்ட கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் லூஸா நமக்கு இருக்கணும். ஓப்பன் இருந்தா தான் நம்ம வந்து போடும்போது கரெக்ட்டா இருக்கும். அதனால மேல வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.